சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் அவர்களை கைது செய்து டெல்லிக்கு கொண்டு வந்து விசாரணையா? தமிழகம் முழுவதும் காலை 10 மணி அளவில் திமுக கூட்டணி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போதுதான் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பரபரப்பு செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை முழு வீச்சில் மேற்கொண்டு வராங்க. இதன் ஒரு பகுதியாக வீடுதோறும் கணக்கிட்டு படிவங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த படிவங்கள் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க, மாற்றம் செய்ய அல்லது நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஆனால் இந்த நடைமுறையில் முறைகேடு மற்றும் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதா திமுக சார்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கு. மேலும் இது தொடர்பாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. மேலும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை ஜனநாயக முறையை பாதிக்கும் வகையில் உள்ளது எனவும் தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வராங்க. இந்த நிலையில தான் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று மாநிலம் முழுவதும் திமுக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. தங்கசாலை பகுதியில் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினாங்க. சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஷேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலை பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல தமிழகம் முழுவதும் திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆகியோர் தங்கள் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து எஸ்ஐஆர் பணிக்கு இடையூறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் டெல்லிக்கு வர வைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்கின்ற அதிரடி முடிவும் தற்போது எடுக்கப்பட்டிருக்காம். அதனால் கண்டிப்பாக இதற்கு இடையூறு செய்பவர்கள் டெல்லிக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்கின்ற செய்தியையும் நம்மால் தற்போது பார்க்க முடிகின்றது. நீங்கள் எஸ்ஐஆர் பணியை ஆதரிக்கிறீங்களா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.